மாங்காய் சீசனில் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காவை நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். கன்சீவாக இருக்கவங்களாம் நல்லா காரமாக புளிப்பாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைசி மேங்கோ சாலட் எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மேங்கோ சாலட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு துருவலை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். மாங்காவோட தோலை எடுத்து செஞ்சாலும் சரி, மாங்காய் தோலோடு போட்டாலும் சரி, நம்மளோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி மாங்காய் தோலோடு தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்கிறது சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேர்க்கடலையை தோலை எடுத்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இது சீஜை, அதாவது பூண்டு எண்ணெய். பூண்டு எண்ணெயும் எப்படி செய்கிறது சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம துருவி வச்சுருந்த மாங்காய்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபைனலாக பூண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நல்லா ஸ்பைசியான மேங்கோ சாலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.